விஜய் வந்து காவேரி கிட்ட "உங்க அம்மாவ எப்படி சமாதானப்படுத்தணும்? நீயே ஒரு ஐடியா சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி இருந்துட்டு, "நீங்க அப்படியே பண்ணிட்டாளோ?" அப்படிங்கிற மாரி நக்கல் பண்றாங்க. காவேரி வந்து சொல்றாங்க, "நீங்க இந்த வீட்ட காலி பண்ணிட்டு உங்க தாத்தா, பாட்டி கூடவே இருங்க. இதுதான் நல்ல ஐடியா" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. விஜய் உடனே சோகமாயிர்றாரு. அதுக்கப்புறம் விஜயோட வீடு பூட்டி இருக்கிறத காவேரி பார்க்குறாங்க. லைட்டும் எரியல. காவேரி போய் ஜன்னல் வழியா பார்க்குறாங்க. என்ன வீடு பூட்டியிருக்கு, லைட்டும் எரியல அப்படின்னு பார்த்துட்ருக்கிறப்பயே அவங்க பாட்டி வந்து பின்னாடி நின்றாங்க. உடனே காவேரி பயந்து அவங்க அம்மான்னு நினச்சிட்டு, "அம்மா" அப்படின்னு திரும்புகிறாங்க. ஆனால் பாட்டி, "பாட்டி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு கேட்டப்ப, பாட்டி, "நீ என்னடி இங்கே பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு காவேரியை பற்றி கேட்குறாங்க. "நான் அப்படியே சும்மா வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. உடனே காவேரி, "பாட்டி நீங்கள் உள்ளே போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, "நான் போக மாட்டேன், நீ போ" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி போயிடுறாங்க. காவேரி வந்து ஹவுஸ் ஓனரை பார்க்க கீழே வராங்க. பார்த்து ஹவுஸ் ஓனர்கிட்ட, "நாங்கள் பால்கனியில் பூவெல்லாம் வச்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே, "என்ன பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணிட்டாங்களா? வீடு பூட்டி இருக்குது, லைட் ஆஃபில் இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "லைட் ஆஃப் ஆகியிருந்தா அவங்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்கடி" அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க. "அப்படியா? இல்லை, அவர் காலி பண்ணிட்டாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்" அப்படிங்கிற மாதிரி காவேரி பேசிகிட்டு இருக்கிறப்பவே விஜய் வந்துடுறாரு. விஜயை பார்த்தோன்னே காவேரி ஓடிடுறாங்க. இப்போ விஜய் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து, "என்ன மாமி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "அந்த பொண்ணு உன்னை பற்றி தான் பேசிச்சு" அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. "என்னை பற்றியா பேசுனாங்க? என்னை பற்றி என்ன பேசுனாங்கன்னு?" கேட்டப்ப, "சும்மா பால்கனியில் பூ வைக்கலாமான்னு கேட்க வந்தா, பூச்செடி வைக்கலாமான்னு கேட்க வந்தா, அப்படியே உன்னை பற்றி கேட்டா, வீடு பூட்டி இருக்கு, அவங்க காலி பண்ணிட்டாங்களாம்" அந்த மாதிரி கேட்குறாங்க. நான் இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் விஜய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, "அவள் பால்கனியில் பூ வைக்க கேட்கல மாமி, உங்கள் காதில் பூ சுற்றிட்டு போயிட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. மைண்ட்லேயே நினச்சிட்டு சிரிக்கிறாரு.